மனதிற்குள் பயந்தது உண்மைதான். ஆனால் அது அப்படியே நடந்து விடும்போது எதிர்கொள்வது சுலபமில்லையே. தனிந்த குரலில் இப்படி சொன்னால் கணவனிடம், என்னங்க இவ்வளவு லேசா சொல்றீங்க, யோசிக்காம கொள்ளாம இப்படி பண்ணிட்டீங்களே. முன்ன போனா முட்டுறது, பின்ன வந்தா கடிக்கிறது, இதே தானே உன் வேலை. என்ன ஏதுன்னு கேட்கல, நீதானே குறைப்பட்டுக்கிட்ட. ஆமா, போய் கேட்டுட்டு வாங்கன்னு தான் சொன்னேன், அவளை கையோட கூட்டிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் என்றார். மகேஸ்வரன் மனைவிக்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லை. முகத்தை திருப்பிக் கொண்டார். சத்யன் எழுந்து அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்து வாய் திறந்தான். அம்மா, அப்பா கிட்ட கோவப்படாத, இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் உங்க பொண்ணு அப்படி செய்யறா இப்படி செய்யறான்னு குதின்னு குதிக்கிறாங்க என்றான். நீங்களும் நம்ம பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதுதானே. தலையசைத்து மறுத்தான் சத்யன். அவங்க எங்க பேச்செல்லாம் இங்க ஒண்ணு எடுபடலம்மா. அவங்க கேட்கிற மனநிலையே இல்லை. அவங்க சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க.